நம்ம லாஸ்ட் 34 வரைக்கும் பார்த்தோம். அந்த 34th क्वेश्चन ஆன்சர் உங்களுக்கு வந்ததாப்பா? நம்மளே சித்தார்த்தன். சரி சார். என்னப்பா? வந்து சார். ஓகே. அப்படி வரலைன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லி என்ன மிஸ்டேக்னு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 35. எல்லாத்துக்குமே கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதிப்பா. அந்த ஒர்க் ஷீட் எல்லாம் நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். சாப்டர் முடிஞ்சேன். அப்புறம் கடைசியில் உட்காந்து ஒரே நாள் உட்காந்து 1000 கொஸ்டின் எழுத முடியாது. தீரா சொல்லிட்டா ஃபர்ஸ்டே சொல்லிக்கிட்டேன். ஒருவேளை நீங்க கொஸ்டின் எழுதுறீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் எழுதுறதுக்கு டைம் தரேன் நான் இப்போ. சரி. இப்போ அடுத்து 35. Sum of 2-digit number and the number formed by the interchanging digit is 110. If 10 is separated from the number, the new number is 4 more than 5 times the sum of the first number. Find the first number. So, ஒரு 2-digit number அப்படின்னு கேட்டாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. Let 10th digit be x. Let 10th digit be x. And the unit digit be y. அதுக்கப்புறம் therefore the number equal to 10x plus y. So அந்த ஒரு 2-digit நம்பர் அப்படின்னாவே இந்த 3 லைன்ஸ் வந்து எல்லா சம்முக்குமே வந்துடும். சரியா? இதுக்கப்புறம் கவனிங்க. நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த sum of 2-digit number அந்த interchanging the forming the digits, அதாவது 10x plus y plus interchanging அப்படிங்கும்போது என்னன்னா 1 இங்க வந்து 10 அங்க போகுது. 1x plus 10y equal to 110. So அப்போ 11x plus 11y equal to 110. எல்லாத்தையும் ஒரு 11 ஆல டிவைட் பண்ணா x plus y equal to 10. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து if 10 is separated from the first number. So நம்மளுக்கு வந்து first number எல்லாமே வந்து இந்த 10x plus y தான் மென்ஷன் பண்ணுவாங்க. 10x plus y minus 10. 10 is separated from the first number. The new number is 4 more than 5 times the sum of the digits. So இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 10x plus y equal to இது அப்படியே எழுதிக்கலாம். minus 10 equal to 4 plus 6 வருவார் ஒரு 5 நிமிஷம் காட்ட வருவார். வெயிட் பண்ணிக்கலாம். 5x plus 5y. So அடுத்த ஸ்டெப்ல 10x minus 5x plus y minus 5y equal to 4 plus 10. So அடுத்த ஸ்டெப்ல 5x minus 4y equal to 14. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். இந்த ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா 4x plus 4y equal to 40. 5x minus 4y equal to 40. So ரெண்டு கட் ஆயிருக்கு. 9x equal to 54. X equal to 54 divided by 9. X equal to 60. So x plus y equal to 10. 6 plus y equal to 10. Y equal to 10 minus 6. Y equal to 4. Therefore the number. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கவனிச்சுக்கங்க. நான் எழுதுறத நீங்களும் எழுதிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு புரியாது. கிளியரா சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து நம்ம எழுதிட்டே இருப்போம். அவங்களும் இன்டெலிஜென்ட் மாதிரி எழுதிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில ஒண்ணுமே புரியாது, எல்லாம் மறந்துடும். கவனிங்க, எழுதுறதுக்கு நான் டைம் தரேன். நான் therefore the number 10x plus y equal to 10 into 6 plus 4 equal to 64. So the number பாருங்க 64, இதோட ரிவர்சல் டிஜிட் 46. ஆட் பண்ணா 110. So நம்ம ஆன்சர் கரெக்ட். சரியா? சார் ஏன்பா சார் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் 11 வந்துச்சு இல்லைங்க சார்? என்னப்பா 11 வந்திருக்கு இல்லைங்க சார்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முன்னாடி. இங்கயா? ஆமாங்க சார். எப்படி சார் 11x plus 11y வந்துச்சு? 10x plus x 11x, y plus 10 by 11y. ஓகேங்க சார்.
சாமி வரலை கொண்டு வந்து இப்ப இது கால் பண்ணீங்களாப்பா? தம்பி இதை முடிச்சிருந்தா கொஸ்டின் நம்பர் 37 கால் பண்ணுங்கப்பா. ஓகேங்க சார், வந்து பாத்துட்டேன் சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அடுத்த கால் பண்ணீங்களா? இது முடிஞ்சா கொஸ்டின் நம்பர் 37 கால் பண்ணுங்கப்பா, போர்டு எடுத்து. அப்படியா, சரி வாங்க சார், வந்துட்டாரு, வாங்க பாத்துக்கலாம். வாங்க சார், மேல கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு, நீ வாங்க பாத்துக்கலாம். வாங்க. ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. The sum of digits of two-digit number and the formed by interchanging digit is 165. If the digits differ by 3, find the number. So question number 37. So other one let density to be x, unity to be y. Therefore the number equal to 10x plus y. So நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 10x plus y plus 1x plus 10y equal to 165. So 10x plus x வந்து 11x, y plus 10y வந்து 11y equal to 165. So எல்லாத்தையும் ஒரு 11 ஆல டிவைட் பண்ணா x plus y equal to 15. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். So இதுல ஒரு பாயிண்ட் சொல்ற மைண்ட்ல வச்சுக்கங்க. the number differed by 3 அப்படின்னு கேட்கும்போது இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பென்சில் எடுத்து சைடுல சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா டிஃபர் பை 3னா சம்டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் சூட் ஆகும், சம்டைம்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் சூட் ஆகும். ஸோ நீங்க எக்ஸ் மைனஸ் ஒய் எடுக்கும்போது சப்போஸ் வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவ்ல வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒய் மைனஸ் எக்ஸ் எடுத்து மாற்றி போடணும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டிஃபர் வரும்போது மட்டும்
அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா x minus y equal to டிஃபர் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. சோ அப்போ இது ரெண்டு கட்டாச்சுன்னா 2x equal to 80 x வேல்யூ வந்து 9. சோ பாசிட்டிவ்ல வரனாலே நம்ம x minus y எடுத்துக்கலாம். ஒருவேளை நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா அது y minus x ன்னு எடுத்துக்கணும். அந்த क्वेश्चन வரும்போது நான் சொல்றேன். இதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா x minus y equal to 3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? சோ நான் ஒரு இதுக்கு நானே போட்டு காமிச்சிருக்கேன். மறுபடியும் பார்க்கலாம். சோ x plus y equal to 15, x minus y equal to 3. சோ ரெண்டு கட் ஆயிடுது. 2x equal to 18, x equal to 18 by 2 equal to 9. So x plus y equal to 15. 9 plus y equal to 15. Y equal to 15 minus 9. Y equal to 6. Therefore, the number equal to 10x plus y equal to 10 into 9 plus 6. So, என்ன வரும்னா 96. So, இத வந்து 96 அதுடைய திருப்பி போட்டோம்னா 65. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 165. So, நம்ம ஆன்சர் கரெக்ட். இது முடிஞ்சோம்னா 38. இதுக்கு அடுத்த क्वेश्चन நம்ம போர்டு எடுத்தலாம். பேக் பண்ணீங்க அது சொல்லலாமா? இப்போ क्वेश्चन क्या பண்ணீங்க 38. சரி 38 அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். The sum of the digits of two digit number is 9. Also 9 times the number is twice the number
obtained by reversing order, find the number. So on the statement let 10th digit be x, leading digit be y, therefore the number equal to 10x plus y. So அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா sum of the digits of question number 38. Sum of the digits of two digit number is 9. X plus y is 9. அடுத்து also 9 times the number 9 into 10x plus y is twice the number obtained by reversing order. So reversing order na the ones tens ரெண்டுமே interchange ஆயிடும். Ones வந்து இந்த பக்கம் வந்துரும், tens வந்து இந்த பக்கம் போயிடும். So அதுக்கப்புறம் 90x plus 9y equal to 2x plus 20y. So 90x minus 2x plus 9y minus 20y equal to 0. So 88x minus 11y equal to 0. எல்லாத்தையும் ஒரு 11 ஆல டிவைட் பண்ணா 8x minus y equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிச்சு therefore அந்த நம்பர் எழுதுங்க. நான் ஒரு 1 மினிட்ல மேல போயிட்டு வந்துறேன், வாஷ்ரூம் போயிட்டு.
இப்ப முடிச்சுட்டு அப்ப அடுத்து போலாமா? ஆன்சர் வந்துட்டா கரெக்டா ரெண்டு வச்சுட்டு சித்தார்த்தம் ரமேஷ். சார் வந்துடுச்சு. ஓகேப்பா. இப்போ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 39. A number consists of two digits. When it is divided by sum of the digits, the quotient is 7. If 27 separated from the number, the digits are reversed. Find the number. So the statement எல்லாம் எழுதிருங்க. Let x digit be x, unit digit be y. Therefore, the number is equal to 10x plus y. So question என்ன கொடுத்தா a number consists of two digits when it is divided by the sum of the digits. According to questions, 10x plus y divided by x plus y equal to the quotient is 7. So அடுத்த ஸ்டெப்ல 10x plus y equal to 7 into x plus y. இன்னொரு கண்டிஷன் அதனால அப்புறம் எழுதிக்கலாம். இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 10x plus y minus 27 equal to x plus 10y. So அடுத்த ஸ்டெப்ல 10x plus y equal to 7x plus 7y. So 10x minus 7x plus y minus 7y equal to 0. So 3x minus 6y equal to 0. So the 3 ஆல டிவைட் பண்றோம். So x minus 2y equal to 0. இந்த மாதிரி டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணிருக்கு. அப்ப என்னன்னா ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகும், டைம் நமக்கு சேவ் ஆகும். அடுத்து அதை சால்வ் பண்றோம். 10x plus y minus 27 equal to x plus 10y. So 10x minus x plus y minus 10y equal to 27. So 9x minus 9y equal to 27. எல்லாத்தையும் ஒரு 9 ஆல டிவைட் பண்றோம். So அப்ப நமக்கு என்ன வரும்னா x minus y equal to 3. இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். So ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். x minus 2y equal to 0, x minus y equal to 3. So sign வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு கரெக்ட் ஆயிடும். minus y equal to minus 3. அப்போ y equal to நமக்கு என்ன வரும்னா 3 வரும். எப்பவுமே இந்த ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். நெகட்டிவ்ல வந்து என்ன மிஸ்டேக்னு பாத்துக்கணும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இது எடுத்துக்கலாம். x minus y equal to 3. x minus 3 equal to 3. So x equal to 6. 3 plus 3 6 ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா therefore the number 10x plus y 10 into 6 plus 3 equal to 63. சரியா? சரி. இது மட்டும் தான் அடுத்த क्वेश्चन எழுதி பார்க்கலாம். சாய் சரண் என்னாச்சு நீங்க எக்ஸாம்? சரி இப்போ எக்ஸாம் ஆக்சுவலா பள்ளியெடுத்து போறாங்க இந்த பிராக்டிஸ் क्वेश्चन கேட்டு இந்த क्वेश्चन நம்ம அப்ளை இதான் பிரச்சனை பண்ணேன். நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷமா. இப்ப அந்த சாய்ஸும் கொடுக்கல. கம்பல்சரி மாதிரி போட்டு விட்டாங்க. ஆமா. ரெண்டாவது நீங்க சிபிஎஸ்சில சொல்லிக்கிறாங்க ட்ரைனிங் சாப்டர் மட்டும் புக் கொஸ்டின் மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்க வேண்டாம். அது வந்து புக் இருக்கிற கொஸ்டின் ஏதோ ஒன்று அந்த கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இன்னொரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க, ஃபைல் இருக்கிற கொஸ்டின் அது நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிட்டீங்க. இது ஒரு புக் இருக்கிற கொஸ்டின் தான், நம்ம ஃபைல் இருக்கிற கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ஃபைல் இருக்கிற கொஸ்டின் தான். அப்ப அது இன்னொரு செட்ல வந்துருக்கு. இன்னொரு செட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபைல் இருக்கிற கொஸ்டின் தான். இன்னொரு செட்ல வந்து இந்த அது ஒரு கொஸ்டின் ரெண்டு செட் ஒன்று. சரி சரியா? இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம எது கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. இந்த 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 கொஸ்டின் காமிச்சிடல ரைட் சைட்ல ஃபேல அந்த கொஸ்டின் அது நம்ம ஃபைல் இருக்கிற கொஸ்டின் தான். அப்ப வந்து இந்த கொஸ்டின் இது நினைக்கிறேன். இதா இந்த கொஸ்டின் ஹலோ சொல்லுங்க மேடம். சயின்ஸ் வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. நீங்க எதுனா பண்ணிக்கலாம் மேடம்.
ஆமாங்க வந்தாருங்க சார் வந்தாருங்க. ஆமாங்க. அவரு என்னன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மொபைல் எடுக்க மாட்டாரு. நானும் பாருங்க பார்க்கும்போது ரிப்ளை பண்ணியிருப்பேங்க. நானும் கிளாஸ் போயிட்டு அவர் வந்தாரு மேடம் சார் வந்தாரு. ஆமாங்க. தம்பி நான் என்ன சொல்றேன்னா இதுல ஏதாவது கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுதுங்கயா. சார் ஆமா சார். எப்படி உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்ஸ் வரைக்கும் வரும். வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்தா டேஸ்ட் இல்லைங்களா? சரி சார். இருக்கு சார். என்னன்னா இதோட டயாமீட்டர் 21. இதோட ஹைட் கேட்டீங்கன்னா 21 + 14 35 அந்த மாதிரி ஒரு டோட்டல் ஹைட். ஹைட் ஆஃப் மவுண்டன் கேக்குறாங்கல. சரி நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த 21 பிளஸ் இதோட ஹைட் 26. பரவாயில்லை உங்களுக்கு எப்படி பரவாயில்ல வந்துதா 35 வரும். சரி பரவாயில்லப்பா எல்லாம் வந்துதா. உனக்கு எவ்வளவு ஒரு 97 வருமா மினிமம்? 95 to 97 எதிர்பார்க்கலாமா? சரி இந்த இது கொடுத்த மார்க் 3 மார்க் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் டிரா பண்ணி டிசைன் ஓகே. அது ஃபர்ஸ்ட் இந்த மார்க் விட்டுருப்பாங்க மத்தெல்லாம் நல்லா வந்து படிப்போம். சரி நீ ஒரு வேளை 97 வாங்கினீங்கன்னா அதான் கிளாஸ்ல ஸ்கூல்ல கிரேட்டஸ்ட் மார்க். ஏன்னா ஒரு 90 to 95 வாங்கினாலே நல்ல மார்க்ஸ் தான். மேக்ஸிமம் எல்லாருமே அழுதுட்டே வெளியே வந்திருப்பாங்க. கரெக்டா? சரி இல்ல சார் நான் ஜாலியா மற்ற பசங்களை சொல்றேன். மற்ற பொண்ணுங்க நிறைய பேர் அழுதுட்டே வெளியே. சரி மற்ற பசங்க எப்படி பண்ணிக்கிறாங்க? ராகவ் நீங்க எல்லாமே சரி ராகவ் வந்து நான் சொன்ன கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் இதெல்லாம் பள்ளியெடுத்து போறாங்க. கேசிடி பள்ளியெடுத்து போறாங்க. அந்த ட்ரைனிங்ஸ்ல சாய்ஸ் கொடுக்கலாம். சாய்ஸ் கொடுக்காம கம்பல்சரி மாதிரி போட்டு. சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா எவ்வளவு மார்க் வரும் வரணும். ஒரே நீ ரீடெஸ்ட் எதுவும் ட்ரை பண்ணாது. எதுவுமே அப்ளை பண்ணாது. அடுத்த ப்ளஸ் குரூப் எடுத்து படிச்சு போயிட்டு திருப்பி ஒரு எக்ஸாம் 2 மாசம் வந்து கடந்து வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்து படிச்சுக்க முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே தேங்க்ஸ். நல்லா படிப்பா. மற்ற எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி. தம்பி அழைச்சுடலாமா? கால் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டேட் போர்டுனா மார்க் கொடுப்பாங்க. சரி இப்போ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 40. இந்த சமூக ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. 7 times a 2-digit number is equal to 4 times the number obtained by reversing order. Question number 40. So the let 10th digit be x, unique digit be y. Therefore the number is equal to 10x plus y. நாளைக்கு எக்ஸாம் எழுதும்போது சும்மா நீங்க ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டு கிளியரா சொல்லிட்டேன். ப்ராப்பரா எழுதணும். let 10th digit be x, unique digit be y அப்படின்னு எழுதணும். சரியா? சோ இப்போ क्वेश्चन नंबर 40 எப்படி சொல்லிருக்காங்க? according to question 7 times a 2-digit number is 7 into 10x plus y is equal to 4 times the number obtained by reversing order. So அடுத்த ஸ்டெப்ல 70x plus 7y equal to 4x plus 40y. So 70x minus 4x plus 7y minus 40y equal to 0. So 66x minus 33y equal to 0. So எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா ஒரு 33 ஆல டிவைட் பண்றோம். சோ அப்ப என்ன வரும்னா 2x minus y equal to 0 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். Sum of the digits வந்து 3. So x plus y equal to 3. சரியா? சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்பர் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த क्वेश्चन எழுதுங்க. அது இதே क्वेश्चन தான் சேம்.
இதுவரைக்கும் எழுதிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் போர்டு எழுதி போடுறேன். சரியாப்பா? இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துங்க. அடுத்த கொஸ்டின் எழுதி இதுவரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிருங்க. இதுக்கு அடுத்த லாஸ்ட் லைன் மட்டும் நான் போர்டு எழுதி போறேன்ப்பா. சார் கான்வர்ஸ் ஆஃப் மிட்பாயிண்ட் தியரம் என்ன சார்? கான்வர்ஸ்னா கான்வர்ஸ் ஆஃப் மிட்பாயிண்ட் தியரம். மிட்பாயிண்ட் தியரம் என்ன வரும்? ஒரு ஆங்கிள் வந்து இன்னொரு ஆங்கிள் கூட ஒரு டயக்ராம் போட்டாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு ஒரு மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணோம்னா இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலா இருக்கும். இந்த லைன் வந்து இதோடைய லென்த்ல காப்பு இருக்கும். அப்படிங்கறதா மிட் பாயிண்ட் தியரம். கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம்ல என்ன மீனிங் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் அது இருக்கிற புக்ல இருக்குதா? அப்போ அந்த ஒரு வாரம் வரைக்கும் ஒரு 7 to 8 தான் போடுவான். டைம் மாறும்போது வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. 7 o'clock இருப்பாங்க. மிட்பாயிண்ட் தியரம் கான்வர்ஸ் ஆஃப் மிட்பாயிண்ட் தியரம் வந்து அந்த லைன் செக்மெண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு மாடல் கேள்வி மிட்பாயிண்ட் எப்போ கேட்பீங்க? பிட்டம்ஸ் வழி தெரிஞ்ச போட்டு புதுசு புதுசாலாம் பார்த்து டைம் ரிலீஸ் பண்ணுங்க. ஓ சாரி, இது முடிஞ்ச அடுத்த சம் எழுதுங்கப்பா. வேற ஸ்டார்ட் பண்றீங்களாப்பா? வேற ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறீங்களா?
இந்த சம் வந்து நான் ஒரு மாடலுக்காக தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 40 இதுலயே வந்து செகண்ட் சப்டிவிஷன். The previous sum மாதிரியே தான் 7 times a 2-digit number is equal to 4 times the number obtained by reversing order and the difference of digit 3. So the difference of digit 3 வரும்போது sums நீங்க நார்மலா சால்வ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சு. 2x minus y equal to 0. So நார்மலா difference of digit 0 3 கொடுத்தங்காட்டி x minus y equal to 3 பென்சில்ல ரைட் சைடுல சால்வ் பண்ணுங்க. சோ இப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ரெண்டு கரெக்டா இருக்கும். x equal to -3. சோ இந்த மாதிரி x க்கு பதிலா x வேல்யூ y வேல்யூ நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா சோ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் மாத்தி போடு. அதாவது y minus x equal to 3. சோ இப்படி எடுத்துக்கணும். அப்பதான் ஆன்சர் வரும். ஏன்னா இப்ப வரக்கூடிய நம்பர் வந்து நம்மளுக்கு 69 வருதா 96 வருதான்னு தெரியாது. 96 னா 9 minus 6 3. 69 னா 6 minus 9 minus 3 நெகட்டிவ்ல போயிடும். சோ இதெல்லாம் எக்ஸாம் பேட்ல மைண்ட்ல வச்சுக்கங்க. ஐயோ நெகட்டிவ்ல வந்துருச்சேன்னு பார்க்கப்பட வேண்டாம். சோ x minus y எடுத்து நெகட்டிவ்ல வந்ததுன்னா y minus x எடுத்துக்கங்க. சோ இப்போ இத திருப்பி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா -x plus y equal to 3. சோ ரெண்டு எலிமினேஷன்ல சால்வ் பண்றோம். சோ 2x minus y equal to 0 minus x plus y equal to 3. சோ சால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி பிளஸ் மைனஸ் வந்துருச்சு, இது கரெக்டா இருக்கு. சோ x equal to 3. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா minus x plus y equal to 3. சோ minus 3 plus y equal to 3. சோ அப்போ y equal to நமக்கு என்ன வரும்னா 3 plus 3 6. Therefore the number 10x plus y. So 10 into 3 plus 6. So equal to 36. சரியா? 36. இது முடிஞ்சா 41 எழுதுங்க, நான் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த டேப் பண்ணீங்களா பாட சொல்லலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन டேப் பண்ணீங்களா? அடுத்து क्वेश्चन நம்பர் 41. A two-digit number is 4 times the sum of the digits and twice the product of digits. So two-digit number நாவே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதிருங்க. Let n digit be x, unit digit be y,
therefore the number equal to 10x plus y. நாளைக்கு டெஸ்ட்ல ப்ராப்பரா ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டு கிளியரா சொல்லிட்டேன். ஸோ அப்ப நான் டியூஷன் நோட்ல இப்படிதான் எழுதுறேங்க சார் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரி, ஸோ கொஸ்டின் நம்பர் 41. A two-digit number is 4 times the sum of the digits. 10x plus y equal to 4 into x plus y. அடுத்தது, and the product of twice the product of digits. Twice not 2xy. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. A two-digit number is 4 times the sum of the digits and twice the product of digits. So இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்றோம். 10x plus y equal to 4x plus 4y. So 10x minus 4y equal to plus 10x minus 4x plus y minus 4y equal to 0. So 2x minus ஏதோ ஒரு மிஸ்டேக் வர மாதிரி 6x minus 3y equal to 0. So relative ஒரு 3 ஆல டிவைட் பண்ணா 2x minus y equal to 0, 2x equal to y. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாடல்ல வேற சம் கிடையாது. இந்த சம் கேட்டா நான் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஒரு லீஸ்ட் கால்குலேஷன்லயே ஆன்சர் வந்துடும். மாத்தி போட்டீங்கன்னா ரொம்ப லென்த்தியா போயிடும். சோ இது அப்படியே ஒரு லிமிட்டா வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். 10x plus y equal to 2xy. So 10x plus 2x equal to 2x into 2x. So ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 12x equal to 4x square. So x இந்த பவர் கட் ஆயிருக்கு. 12 equal to 4x. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிசிக்ஸ் மேல போமா செகண்ட் ரூல்மா அதை முடிச்சுடுவா. So அடுத்தது வந்து 4x equal to 12, x equal to 12 divided by 4, x equal to 3. So இந்த இடத்துல நோடோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றா y equal to 2x equal to 2 into 3 equal to 6. Therefore the number 10x plus y equal to 10 into 3 plus 6 equal to 36. So the condition apply பண்ணி பார்க்கலாம். இதோ ஒரு இடத்துல போட்டுக்கலாம். இது எடுத்துக்கலாம். இந்த நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 36 equal to 4 into 3 plus 6 sum of the digits. So அப்ப என்ன வரும்னா 36 equal to 3 plus 6 வந்து 9, 9 4s are 36. So நம்ம ஆன்சர் கரெக்ட். சரியா? இது முடிஞ்சதுன்னா 42 எழுதுங்கப்பா பார்த்துடலாம். சார் ஒரே ஒரு சிட்டா மட்டும் கேஷ் ரிசிப்ட் போட்டு வாங்க சார். 11,000 கண்டெய்னர் நான் கேஷா கொடுத்தேன் சார். வாங்க சார் டியூஷன் வந்தா கேட்குங்க சார். இன்னைக்கு சார் ஆமா சார் நான் இப்போ ஃபீஸ் தான் அப்படியே மாற்றி விட்டுறேன் சார். இப்போ இது ஒன்றுக்கு மட்டும் போட்டு வாங்க சார் போதும் சார். நான் கேஷ் வாங்குற மாதிரி ரிசிப்ட் போட்டு விட்டுறேன் சார். ஓகே தேங்க்யூ. ரெண்டு பேட்ச் ஆமாம்.
என்ன ஸ்டார்ட் பண்ணீங்களாப்பா? கற்றுக்கலாமா? எப்படி இந்த ஒரு கொஸ்டின் நம்பர் ஒரு லைன்ஸ் மட்டும் பண்ணி போடுச்சு. நானும் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆனா சிபிஎஸ்ல வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ரைல்ஸ் சாப்டர் மட்டும் புக் வச்சு மட்டும் படிங்க, மற்ற சாப்டர்லாம் ஓகே ட்ரிக்னாமெட்ரி சர்க்கிள்ஸ் எல்லாமே வெளியில இருந்து வரும். பட் ரைல்ஸ்ல புக் வச்சு மட்டும் படிங்க, அது மட்டும் தான் கேட்பான்னு இருக்காங்க. ஆனா அது பள்ளிகளுக்கு போடுறாங்க. நான் வந்து கேரளா கொஸ்டின் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குறேன். அங்கெல்லாம் நல்ல ஈஸியான கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. போன தடவை நான் வந்து ஒரு கொஸ்டின் சப்மிட் பண்ணேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பார்த்தா அது பக்கத்து ஸ்டேட்ல கேட்டுருக்காங்க கேரளா. நீ ஒரு கிலோ போட்டுச்சுனாலே உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் உங்களுக்கு அவ்வளவுதான். அது ஒரு 2 மார்க்ஸ் வந்து ஒரு 3 மார்க்ஸ் மட்டும் தான் போடுமா. அது போக கேஸ் ஸ்டடி கொஞ்சம் இது பண்ணி கலந்து. அதான் புரிஞ்சு அந்த கொஸ்டின் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே டைமா இருக்கு. ஆமாமா அது பிஆ ஆமாமா அது -5/2,0 சரி பரவாயில்ல விட்டு பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர மார்க் வரட்டுமா. நீ திருப்பி மே மாதம் ரீ எக்ஸாமா அப்ளை பண்ணாத, பெசாம 11th ஜாயின் பண்ணி போயிட்டே இருமா. சரியா? திருப்பி ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடல் கடந்து வந்தாச்சு. திருப்பி ஒரு உட்காந்து படிச்சு நல்லா மார்க் வாங்கினா எய்ம் பண்ண வேண்டாம். அந்த ஒரு இதே விட்டுற வேண்டாம். அது கூட இறந்து வேண்டாம். சரியா பாப்பா? சரி ஓகே. நீ மார்க் லாஸ் ஆனா பரவாயில்ல, நீங்க அடுத்த எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுமா பார்த்துக்கலாம். ஓகே பை. நம்ம இதை கால்குலேட் அடிச்சு விட்டுலாமாப்பா? நம்ம இதோடைய கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. சரியா? டைம் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் நம்பர் 36 மட்டும் ஹோம்ஒர்க்கா அது கையால முடிச்சு அனுப்பிட்டு பார்த்துக்கலாம். இதோடைய கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. சரியா? மீட்டிங் லீவ் பண்ணிக்கோப்பா. 10th பேட்ச் அடுத்த பேட்ச் உள்ள வந்திருப்பாங்க. நீங்க பழைய 10th பேட்ச் மீட்டிங் லீவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு பக்கம் 9th அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? 9th மார்க் நாளைக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துவாமா. சயின்ஸ் பேப்பர் முடிஞ்சா எடுத்துவா. நீங்க என்ன பண்ற? மார்க் கொஸ்டின்ல மார்க் 40 மார்க்ஸா? 20 கம்மியா வர அந்த பொருள் லிஸ்ட் எடுத்துங்க. சரியா? 19 ஆர் 20 இந்த 2 மார்க் தான் வரணும். பண்ணுவீங்களா? போட்டோவா? நீங்க எழுதிக்காதீங்க, முடிச்சுட்டு வந்து போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தமா வச்சுக்காதீங்க. அந்த போட்டோ எடுத்துட்டுமா எழுதுதா? பார்த்தாவே எழுதுறாங்க. கூட பத்திரமா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்புடைய லெவலுக்கு இதான் ஒரு ஒழுங்கீனம் அப்படிம்பாங்க.
Good evening, sir. குட் ஈவினிங்மா. தனியஸ்ரீ, இந்த அனுஸ்ரீ வந்துருக்கிறாப்பியா, அட்டன் பண்றாப்பியா? Sir? அனுஸ்ரீ அட்டன் பண்றாப்பியா? போன கிளாஸ் வந்தாப்பியான்னு தெரியலையே. Sir, தெரியல சார். அவர்கிட்ட பேசல சார். நான் கேட்டு பார்த்துட்டு வேணா சொல்றேன் சார் நாளைக்கு. நான் கேட்டு விடுமா, உங்க அம்மா கிட்ட எடுப்பான்னு நான் பார்த்துட்டு விடுமா. ஓகே சார். நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் 36 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 7-5 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வேலை